அண்ட் கோதை அப்படின்ற கேரக்டருக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா மீரா தவிர வேற யாரும் இருந்தாலும் அது செட் ஆயிருக்காது தான் எனக்கு தோணுது. And she's one of the best people I've worked with in Meere. Unga madri innoru person chance illa. I absolutely love you and I love you too. I'll miss you too. என்னோட டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா அது தமிழும் சரஸ்வதி தான். Hi, welcome to Meera Shiva Views. ஸோ இன்னைக்கு நான் தமிழும் சரஸ்வதியும் லொக்கேஷனில் இருக்கு. இனிமே வந்து தமிழும் சரஸ்வதியிலேயும் லொக்கேஷனில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் டுடே இஸ் அவர் லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டோட சின்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பற்றி அவங்க என்ன பேசும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். Here is Tamil, our hero. So tell me about TS experience and all the co-artists, especially about me. ஓகே, தமிழும் சரஸ்வதியும் எஸ்பெஷலி அபவுட் மை மதர் கேரக்டர் மீரே வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இனிமே அவங்க ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், வருத்தம் இருக்கும். என்னடா அது இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கிறேன்னா இவனுக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லி ஃபீலிங் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இட்ஸ் வெரி வெரி ஃபண்டாஸ்டிக் ஜேர்னி. நானும் நிறைய வருஷங்கள் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன், நிறைய பேரோட நடிச்சிருக்கேன். அண்ட் வந்து இந்த ஒரு தமிழும் சரஸ்வதியும்ல இந்த டீமோட ஒர்க் பண்ணது ஒரு கண்டிப்பா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கோதை அப்படின்ற கேரக்டருக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா மீரா தவிர வேற யாரும் இருந்தாலும் அது செட் ஆயிருக்காது தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கான ஒரு டிசிப்ளின், அந்த கேரக்டருக்கான ஒரு யூனிக்னஸ், அந்த போல்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்திருந்தது. மீரா 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 மட்டும்தான். அதையும் தாண்டி மீரா ஆஸ் அ பர்சன் கேட்டீங்கன்னா இஸ் அ ஃபண்டாஸ்டிக், இஸ் அ ஸ்வீட்டார், இட்ஸ் சச் அ டால் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப கேரிங்கானவங்க, ரொம்ப என்ன சொல்றது சென்சிட்டிவும் கூட. ஏதாவது சொன்னா டக்குன்னு வந்து அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் பார்த்து தான் பேசணும், யோசிச்சு தான் பேசணும். அது மட்டும் தான். So we are really waiting to see you in another hit project as a lead character, and I'm really happy to work with you all guys. நன்றி so much. Thank you. Thank you. TS, Akshu. Okay, now you tell me about the experience. Tamilum Saraswathiyum. it was an amazing experience. Actually என் லைஃபோட ஒரு பிக்கெஸ்ட் ட்ரான்சிஷன், லைக் யூ நோ த ஹோல் கெட்டிங் மேரிட், எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆன் TS செட். அண்ட் உண்மையிலேயே எங்க அம்மா வீட்டை விட்டுட்டு நான் வந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணணும். ஐம் லிட்டரலி ஃபீலிங் லைக் தட், யூ நோ, லீவிங் டுடே இன் த லாஸ்ட் டே, நோயிங் தட் யூ நோ இவங்களெல்லாம் அஃப்கோர்ஸ் வில் ஆல் பி இன் டச். அண்ட் லைக் யூ நோ இப்போ டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸாக இருக்கு, கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், மீட் பண்ணலாம். இருந்தாலும் இன்னைக்கு தான் லாஸ்ட்டாக இவங்க கூடலாம் உட்காந்து ஹேங் அவுட் பண்ணுவோம் போது it feels really like, you know, I know I'm going to miss everybody a lot. Tell me about me. Meera Mall is my absolute favorite. Like literally Meera வந்து என்னால நம்பவே முடியாது that இவ்ளோ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்து, இவ்ளோ like you know she's been married for so long, she has children, she's a working woman, she handles her family so well. இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு mature side 100% மீரேக்கு இருக்கு. பட் அதை தாண்டி she has a 1000% fun side, and that's so inspiring. I really hope that you know எல்லா women who know Meera Mall will know this, that we should all have that in us. Like life வளர நம்ம maturity increase ஆயிட்டே இருந்தாலும் we should never lose that child in us. and எனக்கு மீரே கிட்ட ரொம்ப பிடிச்சது அதுதான். and she's one of the best people I've worked with in Meera. உங்க மாதிரி இன்னொரு person chance இல்ல. I absolutely love you, and I know that you will be one person who will be with me for life. Forget this project, but for life. Hi Sangi. Hi Chechi. So சொல்லுங்க TS ஓட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. தமிழும் சரஸ்வதி. TS சடனா இப்படி கேட்டா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் எனக்கு ஆக்சுவலாக TSல டைம் வந்து, ஆனால் ரொம்ப மெமரபுளாக இருந்தது, பயங்கர மெமரபுளாக இருந்தது. மிஸ் யூ ஆல் ஆஃப்டர் TS. ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ப்ரெஷரே இல்லாமல், ஐயோ முடிய போதேன்னு நினைக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக TS. அண்ட் ஐ வில் மிஸ் யூ போத். சரி, ஆனா மீதி ப்ராஜெக்ட்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணும்போது திஸ் கேரக்டர் இஸ் லிட்டில் கேரக்டர் வைஸ் செட் வைஸா பார்த்தா TS இஸ் தி பெஸ்ட் செட் அப்படி நான் சொல்றேன். ஐ மீன் ஆஃப்டர் கனாகாலம் காலங்கள் எனக்கு TS வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் செட். பட் கேரக்டரா வச்சு பார்க்கும்போது கொஞ்சம்
நாட் தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. இது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரீசன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். நீங்க என்ன பத்தி சொல்லுங்க. சேச்சி மை மீரா டார்லிங், மை மீரா மோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேச்சி ஐ வில் மிஸ். I love you too. I'll miss you too. But we'll still be in contact. Yes. God bless you. Thank you. வணக்கம் வந்தனா, நமஸ்தே, நமஸ்கார். தமிழும் சரஸ்வதி சீரியல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட் டே ஷூட் போயிட்டு இதுக்கப்புறம் ஷூட்டு கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி எங்க கோதை அம்மாவை பிரிஞ்சு இருக்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்து போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களோட என்டர்டெய்னர் தான் யோகி. யோகி வந்து எங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட் நடுவில் ஒரு ஃபன், அந்த ஃபன் எலமெண்ட் கொடுக்கறதுனால தான் நாங்களே வந்து இந்த தூக்கம் டைம்ல கூட முழிப்பு வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யோகி, ஐ எம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. யூ ஆர் சச் ஏ கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஃபன்னி பர்சன். இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணணும். ஆஸ் யோகியோட ஆசை மாதிரி படங்கள், நிறைய வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணணும். நிறைய பரிசுகள் நீங்க வாங்கணும். யூடியூபர் ஆகணும். மெயினா உங்க டேலண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. இது நம்ம வில்லி ஜெயந்தி. ஐ டோன்ட் லைக் யூ as a character but personally I like you. ஸ்டார்டிங் வரும்போது மேக்கப் பண்றது எப்படி, ஸ்டைலிங் பண்றது எப்படி, ஐலாஷ் என்ன ஐலாஷ் நம்பர் வாங்குறீங்க, என்ன ஷேட் போடுறீங்க, என்ன பிராண்ட் போடுறீங்க, லிப்ஸ்டிக் என்ன போடுறீங்க, லிப் கிளாஸ் என்ன போடுறீங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்டு ப்ரோ ஆயிட்டாங்க. மேக்கப் ப்ரோ ஸ்வாதிகா மேக்கப்ல ப்ரோ ஆயிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி வந்து அந்த ட்ரெஸ்ஸிங், அவங்க வந்து பிளவுஸ் மேட்ச் பண்றது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேச்சி பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட தான் சொல்லணும், அவங்க கிட்ட தான் சொல்லணும், அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் கத்திருக்கேன், மேக்கப் கத்திருக்கேன். அப்புறம் அவங்க சொன்ன பிராண்ட்ல தான் வந்து நான் ஐலாஷ் வாங்கினேன். எல்லாமே அங்கிருந்து நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். ஆமா, டிஎஸ்ல தான் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் ஸ்வாதிகாவை. ஆனா இப்ப வந்து பிஸியா வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியல் ஹீரோயினா போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அண்ட் ஹவு தேங்க்ஃபுல் யூ ஆர் டு தமிழ் சார்? தமிழ் சார் ஆக்சுவலி வந்து என்னோட லைஃபோட டேர்னிங், லைஃப் மீன்ஸ் மீடியால என்னோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா அது தமிழும் சரஸ்வதியும் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஷார்ட் பிலிம் பண்ணியிருந்தாலும் இங்க டிவி ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இது மூலமா வர்றதுனால எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. தமிழும் சரஸ்வதியும்னால தான் எனக்கு நெக்ஸ்ட் வந்த எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தமிழும் சரஸ்வதியும் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், டைரக்டர் எல்லாருக்குமே. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். பட் ஐ ஷுட் சே சம்திங் ஃப்ரம் த டே ஒன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க அந்த சீன் பண்ணி பார்க்கும்போதே I never felt that you are a beginner. You said you did short films and everything, but you had that potential and timing. சொல்ல ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு லீட் கேரக்டர் பண்ணும்போது டைமிங் தான் முக்கியம். அது உங்ககிட்ட நான் பார்த்தேன். ஸோ ஐ எம் ஷோர் தட் யூ வில் மேக் ஹிஸ்டரி. லைக் இன்னும் நிறைய ஹிட். யூ ஆர் யங், ஸோ யூ கேன் டூ சோ மெனி குட் கேரக்டர்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. Thank you, Chechi. Thank you. Hi Ashrita, how are you? I'm good. Are you excited or are you sad because today is our last day? I'm super sad because ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு இந்த ஜேர்னி இருந்ததில்லை. கொஞ்சம் பாதியில தான் அப்படியே வந்தேன். பட் ஐ வாஸ் லிட்டில் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி எடுத்துப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் கூட ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் புதுசாக இருக்கு. நட்சத்திராவுக்கு தெரியும், நவீன் வெற்றிக்கு தெரியும், தீபக் அவங்களுக்கு தெரியும். பட் அதர் தேன் தட் நீங்கள் எல்லாருமே எனக்கு புதுசு. நான் உனக்கு அப்புறம் தான் வந்தேன், அதனால ஸோ அது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு. பட் யுவர் கேரக்டர் இஸ் சோ குட். மீன்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா கூட நல்ல லீடா, நல்லா என்ன சொல்றது, வியூவர்ஸ் ரொம்ப அக்செப்ட் பண்ணாங்க. டிஎஸோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் யூ பிகேம். ஸோ டெல் மீ அபவுட் மீ நவ். மீ அம்மா வந்து லைக் எப்படி சொல்றது, ஆளுக்கும் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக பண்றதுனால தான் வந்துட்டு நிஜமா ஐ கேன் ரியலி டேக் இட். தேங்க்யூ. அந்த மாதிரி தேங்க்யூ. டெல் அபவுட் நான் ஆக்சுவலி இன்னும் சொல்லிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி வகையாவும் சரி, வெரி குட் மதர், வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி குட் சேச்சி, வெரி குட் வைஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப ஃபன்னா, இந்த எல்லாமே இருந்தால் ஃபன்னு மிஸ் ஆயிடும். பட் ஆனால் நீங்கள் அதுவுமே என்டர்டெய்னிங்காக இருக்கீங்க. ஸோ அதான் நான் சொல்கிறேன், லைக் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மீரா சேச்சி. தேங்க்யூ அஸ்ரிதா, பாய். சரி சொல்லுங்க, ஹவு க்ளோஸ் இஸ் அர்ஜுன்? அர்ஜுன் பர்சனலி ஃபார் யூ, அர்ஜுன் கேரக்டர். அர்ஜுன் கேரக்டர் மூலியமா தான் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். இல்ல வெரி லிட்டில் பிஸி. அப்புறமா அர்ஜுன் கேரக்டருக்காக ஒரு ஃபவுண்டேஷன் என்னோட கெரியர்ல கொடுத்தது அர்ஜுன் கேரக்டர் தான். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல்.
குமரன் சார் அண்ட் நட்சத்திரம்